எல்லோரும் கேட்போமா? ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே. நம்ம கேட்க மறந்துடுறோம். ரொம்ப நாளாக ஆண்டவர் பேசாமல் இருக்கிறார் உங்ககிட்ட. காரணம் என்ன? நீங்கள் விரும்புவதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக வரீங்க. அதை வச்சு ஆண்டவர் பேச மாட்டார். எனக்கு என் ஆராதனைக்கு நீ வரத்துக்கு லேட்டாக வர, உன் காலேஜுக்கு போனால் ஸ்கூலுக்கு போனால் சீக்கிரமாக போயிடுற, டைமுக்கு போயிடுற, கம்பெனிக்கு போனால் டைமுக்கு போயிடுற, ஆராதனைக்கு பண்ணாக்கா அது என்ன பார்த்துக்கலாம், பாட்டெலாம் பாடி முடிச்ச போய் போகலாம் அப்படின்ற மாதிரி நிதானமாக வரும். அதனால் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவதே கிடையாது. சாமுவேல் ஒன்று சின்ன பையனோட கர்த்தர் பேசினார். அவனை பார்த்தீங்கன்னா நியாயாதிபதியாக கர்த்தர் வைத்தார். தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிற, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அவனை உயர்த்தினார். சாதாரண மனுஷன், சாதாரண பெற்றோருக்கு பிறந்த சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார். காரணம், கர்த்தரின் சத்தத்தை கேட்டான். ஏலிக்கு கிடைக்காத சத்தம் சாமுவேலுக்கு கிடைத்தது. இந்த காலை வேளை உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே, நீர் பேசும் நான் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. 4 காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1, தரிசனத்தில் நாம் நிற்க வேண்டும். எங்கே நிற்கணும்? ஆண்டவர் கொடுக்குற தரிசனத்தில் நிற்கணும். தரிசனமே இல்லைன்னா கூட கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை குறித்து என்ன திட்டம் வச்சுக்கிறீங்க, என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவரே என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம். அல்லேலூயா. அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேறும். ஆமென். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேறும். ஆண்டவர் சொல்லிட்டார்னா அதை தேவன் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார்னா, தேவன் சொல்லாததை நிறைவேற்ற மாட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார்னா நிறைவேற்றுவார். ஆமென். நாம் பைபிளில் இப்படி கையை வச்சு ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு ஆண்டவர் பேசினான்னு சொன்னாங்க, அது நடக்காது. ஆமென். கர்த்தர் உங்களோட பேசினார்னா, கர்த்தர் வசனத்தை கொடுப்பார்னா அதை நிறைவேற்றுவார். ஆமென். 4 காரியங்கள் சொல்கிறேன், கவனித்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலங்கள் கடந்து போனாலும் தரிசனத்தில் நிற்கணும். எங்கே நிற்கணும்? காலங்கள் கடந்து போனாலும் தரிசனத்தில் நிற்கணும். கடினமான சூழ்நிலை வந்தாலும் தரிசனத்தில் நிற்கணும். பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் தரிசனத்தில் நிற்கணும். கவனங்களை திருப்ப பிசாசு ஏவி விட்டாலும் நம்ம கவனத்தை திருப்பிடுவோம். சில நேரத்தில் நல்லா தான் இருப்போம் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆனால் கவனத்தை திருப்பிடுவான். கவனத்தை திருப்பினாலும் தரிசனத்தை விட்டுறக்கூடாது. ஆமென். 4வது, கணக்கற்றவர்கள் நம்ம விட்டு தூரம் போனாலும், சொந்த பந்தம் நம்மளை விட்டு போனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தரிசனத்தை விட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த 4 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காலங்கள் கடந்து போனாலும் என்ன பண்ணுமா? தரிசனத்திலே நிற்க வேண்டும். காலங்கள் கடந்து போனாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது அவன் எனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென். எனக்கு தரிசனமான ஒரு கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி, ஆமென், ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டானான். 8ஆம் வசனம் சொல்லுது,
ஆபிரகாம் என்ன பண்ணானா? ஆமென். வாசிங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணானா? தரிசனம் வந்ததும் என்ன பண்ணிட்டா? கர்த்தர் தான் தரிசனம் கொடுத்துட்டாரு. இனிமேல் ஜெபம் வேணாம், உபவாசம் வேணாம், ஆராதனை வேணாம், சர்ச்சுக்கே போவேனா. ஆமென். ஏன்னா கர்த்தர் தரிசனம் கொடுத்துட்டார். இப்படியே பேசினு நடந்துருமா? ஆபிரகாம் பாருங்க என்ன செய்யறான்? பலிபீடத்தை கட்டினான். ஆமென். அல்லேலூயா. அப்போதான் ஜெபத்தை அதிகப்படுத்துறான். தரிசனம் கொடுத்த பிறகு தான் ஜெபம் அதிகமாகணும். தரிசனம் கொடுத்த பிறகு தான் பலிபீடத்தை கட்டணும். ஆமென். சோத்திர பலியை செலுத்தணும் கர்த்தருக்கு. ஆமென். ஜெபங்களை ஏறெடுக்கணும். எல்லாம் ஆவியில் நிறைந்து, சிலர்லாம் ஆவியில் நிறைந்து ஜெபிச்ச பல வருஷம் ஆயிடுச்சு. கை தூக்கி பார்க்கலாம், எத்தனை பேர் கை தூக்கி சொல்ல முடியும்? ஆமென். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறீங்க. ஆவியில் நிறைந்து ஜெபிச்சிங்கன்னா நிறைய விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. ஆவியில் நிறைந்த ஜெபம் கிடையாது. பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளணும். நோவா கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினானா? கட்டிட்டு ஏதோ ஒரு பலி செலுத்தல, சுத்தமான பலி செலுத்தினான். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இருதயத்தை முதல்ல சுத்தப்படுத்துங்க. எப்படியோ ஆராதிக்கிறோம் அப்படின்னு ஆராதிக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்து கர்த்தரை ஆராதிக்காதீங்க. இருக்கிற பாவத்தை, அநியாயத்தை, அக்கிரமத்தெல்லாம் செஞ்சுட்டு வந்து கர்த்தரை ஆராதிச்சா கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா? பதில் கொடுப்பாரா? ஒன்றுமே கேட்க மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தி வர வேண்டும். ஆராதனைக்கு வரும்போது எப்படி வரணும்? அதுதான் சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் இருக்குது, சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை உபவாசம் வச்சுக்கிறோம், வந்து ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அசோக் நகரில் செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கிறாங்க, சனிக்கிழமையும் ஜெபிக்கிறாங்க. ஆமென். நீங்கள் இங்கே வந்து சபை திறந்துருக்குது, நேர கணக்காக வந்து ஜெபிக்கலாம், மணிக்கணக்காக ஜெபிக்கலாம். ஆமென். வெள்ளிக்கிழமை வந்து உபவாச ஜெபத்தோடு உட்காந்து எல்லாரும் ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் போது என்ன ஆகுனா, உங்கள் இருதயம் சுத்தமாக்கப்படும். சிலருக்கு ஜெபமே வரமாட்டுது. ஏன் வரமாட்டுதுன்னா, இருதயம் கரைப்பட்டிருந்தால் ஜெபம் வராது. ஆமென். இருதயத்தில் பாவம் நிறைந்திருந்தால் நம்ம கர்த்தரோடு பேச மாட்டோம். வீட்டில் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு, அப்பாவை பார்க்குறதுக்கு, அம்மாவை பார்க்குறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்? அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன செய்வாங்க? என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க, அடிப்பாங்க. அதனால் அப்படியே பிள்ளைங்க பாருங்கள் பதுங்கி போவோம். இல்லை, ஆதாமும் ஏவாளும் எங்கே இருந்தாங்களாம்? ஒளிந்து கொண்டாகலாம். எப்போதும் காலையில் ஆண்டவர்கிட்ட வந்து பேசுறது, பழகிறது, இதெல்லாம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்தது. ஆனால் அன்னைக்கு பாவம் செஞ்ச பிறகு என்னாச்சு? ஜெபம் கிடையாது. கர்த்தரோடு இருக்கிற உறவு கட்டாயிடுச்சு, டீலிங் கட்டாயிடுச்சு, வழக்கெல்லாம் கட்டாயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கிறாங்க? ஆண்டவரே நாங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா? ஏன் ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க? ஏன் ஜெபிக்க முடியலன்னா, அதுதான் விஷயம். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வை கொடுக்குறதே பிசாசு தான். ஆமென். இந்த குற்ற உணர்வை கொடுத்து உங்களை தேவனோடு இருந்த உறவை விரிசல் உண்டாக்கிடுவான், பிரிச்சிடுவான். நீங்கள் என்ன பண்ணோம்? பாவ அறிக்கை செய்து தேவனோடு கனெக்ஷன் வச்சுக்கணும், ஐக்கியம் உண்டாகணும். ஆமென். பாவத்தை அறிக்கை செய்யணும். பாவத்தை அறிக்கை செய்து என்ன பண்ணோம்? விட்டுடணும். அல்லேலூயா. பாவத்தோடு வாழக்கூடாது, பாவத்தோடு ஜீவிக்கக்கூடாது. ஆமென். பன்னிகளை பாராட்டலாம், தெரியுமா உங்களுக்கு? பன்னியை பாராட்டணும். ஏன் பன்னியை பாராட்டணும்னா, ஏசு பிசாசு துரத்துறார். இந்த பிசாசெல்லாம் போயிட்டு எதுக்குள்ளே போச்சா? பண்டிகளுக்குள்ளே புகுந்துதான். பண்டிகளுக்குள்ளே புகுந்துதான். பன்னியில் என்ன பண்ணிச்சான்? அது மாண்டு கொண்டு செத்துச்சு. மலையிலேருந்து குதிச்சு, தண்ணியில் குதிச்சு, எல்லாம் செத்து போயிடுச்சு.
பன்னிக்கு இருக்கிற சுபாவம் கூட நமக்கு இல்லை பாருங்க. பாவத்தின் மேலே நமக்கு எரிச்சல் இல்லை, கோபம் இல்லை, பாவத்தின் மேலே வெறுப்பு இல்லை, பாவத்தை விடுகிறதுக்கு எண்ணம் இல்லை, சிலருக்கு உணர்வே இல்லை. இந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ஆபத்து. என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அந்த பாவ உணர்வே வரல, நான் செய்து தப்பு தான் ஆண்டவரே அப்படின்ற உணர்வே இல்லைன்னா நீ அவுட்டு, செத்துட்டேன்னு அர்த்தம். பாவத்தில் செத்துட்ட, உன்னை உயிர்ப்பிக்கிறது கஷ்டம், உனக்கு நரகம் கன்ஃபார்ம். ஏன்னா உணர்வே இல்லை, உணர்ச்சியே இல்லைன்னா என்ன என்ன சொல்லுவாங்க, செத்து போச்சுமா, இது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்களே. அதுபோல் பாவ உணர்வை, செய்கிற பாவத்தை உணர்வே அடையாமல், ஐயோ நான் செய்து தப்பு தான்ன்ற குற்ற மனசாட்சியே இல்லாமல் இருப்போமானா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து கிடக்கிற. ஆனாலும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டான்னா, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்த உங்களை உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:1 சொல்லப்பட்டு ஆண்டவர் தான் உயிர்ப்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எப்போ ஆண்டவர் எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் பாவத்தை உணர்ந்து நீங்கள் அறிக்கை செஞ்சால் உடனே மன்னிச்சிடுவார். அல்லேலூயா. இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக யோசிச்சு பாருங்கள். நாம் போய் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கை பண்ணி விட்டால் கர்த்தர் மன்னிச்சிடுவார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் போய் கொண்டிருக்குது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே ஆண்டவரோடு உங்கள் உறவை வளர்த்து கொள்ளுங்கள். பாருங்கள், நம்ம ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் பலி செலுத்துகிறார், நோவாவும் பலி செலுத்துகிறார் இல்லையா? நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், பலி செலுத்தினார்கள், பலி செலுத்தினார்கள் வரும். பலி செலுத்த எதை குறிக்கிறது? ஆராதனை குறிக்கிறது. பலி செலுத்தி ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா, ஆமென். அப்போது தரிசனம் கிடைத்த பிறகு ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? பலி செலுத்தினார். தரிசனம் கிடைச்ச உடனே ஆசீர்வாதம் வந்துச்சாமா? வரல. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் ஆயிடுச்சு. யாருக்கு? ஆபிரகாமுடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு 25 வருஷம் ஆகுது. ஆமென். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யல? காலங்கள் கடந்து போனாலும் தரிசனத்திலே நிற்கிறான். அல்லேலூயா. எத்தனை மாதம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை காத்து கொண்டுறான். யோசிச்சு பாருங்க, போகிற வேகத்தில் பெத்தேலுக்கு வந்துட்டான். திரும்ப பெத்தேலேருந்து வீட்டுக்கு போகிறது எவ்வளோ நாள் ஆகும்? திரும்ப ஆரானுக்கு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? பெத்தேலுக்கு போயிட்டாரு. எப்பா இது ஆண்டவர் தரிசனம்லாம் நிறைவேறாமல் தெரியல, லோத்து நம்ம வா போகலாம். எங்கே போகலாம்? திரும்ப நம்ம ஊருக்கே போகலாம். நம்ம ஊரில் போனால் என்ன இருக்குது? ஆடு மாடு தோட்டம் துறவு. ஆபிரகாம் இல்லாத வசதியாக அவன் தேராக வீட்டில் அவன் வசதியாக தான் இருக்கிறான். ஆமென். வசதியாக இருந்தவன் தான் ஆபிரகாம். எல்லாத்தையும் விட்டு வந்தான். அவன் இனஜனம் வந்து சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான். கர்த்தர் கூப்பிட்டார், தரிசனம் கொடுத்த உடனே எல்லாத்தையும் விட்டு வந்துட்டான் ஆபிரகாம். திரும்ப வரது எவ்வளோ நேரம் அவன் யோசித்து பாருங்கள். ஆனால் திரும்ப வரல, தரிசனத்திலே நின்றான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிற்கணும். காலங்கள் கடந்து போனாலும் தரிசனத்தை நிற்கணும். அல்லேலூயா. முந்தா நாள் ஒரு சர்ச்சில் நாங்கள் சுவிசேஷ கூட்டம் நடத்தினோம். இங்கே முடிச்சுட்டு அசோக் நகரை முடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டு வெள்ளிக்கிழமை 5:30 மணிக்கு போனேன். திரும்ப அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து ஜெபம், நம்ம படப்ப ஜெபம் நடந்தது. திரும்ப இங்கே வந்து ஜெபம் பண்ணேன். பாருங்கள், அங்கே சுவிசேஷ கூட்டம் ஒரு 60 பேர் வந்தாங்க. எல்லாம் எப்படிப்பட்ட மக்கள்னால் பயங்கரமான ஆட்கள். அந்த இடம் எப்படிப்பட்டனா, சாஸ்திரி நகர், அந்த நேரு பார்க்குக்கு பின்னாடி சாஸ்திரி நகர், பயங்கரமான ஏரியா. தெருவே நாரும், அந்த அளவுக்கு சுத்தம் இருக்காது. எல்லாம் அப்படியே அங்கங்கே குப்பைகளும் அந்த இதெல்லாம் கிடக்கும், அப்படியே கிடக்கும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் அவங்கெல்லாம் வீடு கட்டிக்கின்னு குடியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய வீடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 தெரு இருக்குது. அந்த தெருவில் ஒரு 12 தெரு ஜனங்க வந்து கொச்சன்னு இருக்கிறாங்க. சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னோன்னா ஜனங்க நிறைய வந்துட்டாங்க.
அங்கே அவங்களுக்கு சுவிசேஷம் இவங்க வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. 5:30 மணிக்கு வரேன்னு சொன்னவங்க வந்தாங்க பாருங்கள், பிரசங்கியார் 7 மணிக்கு வந்தாங்க. அந்த அவங்க வரத்துக்கு லேட் ஆனதுனால பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் நடத்துங்க பாஸ்டர், ஒரு பாட்டு பாடுங்கனாரு. என் முகத்தை பார்த்துட்டு அவர் பாட்டு பாடத்தில் நினச்சி, பாஸ்டர் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க பாஸ்டர் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி காமிச்சேன். பாட்டு என்னை பார்த்தாரு, பாஸ்டர் நல்லா நீங்களே இன்னொரு பாட்டு பாடுங்க அப்படின்னாரு. சரி இன்னொரு பாட்டு பாடினேன். ஒரு சுவிசேஷ பாட்டு ஒன்று பாடுறேன் கேளுங்கன்னு சொல்லி ஒரு சுவிசேஷ பாட்டு பாடினேன். ஆமென். காலங்கள் கடந்து போனதே ஏசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே, உம்மை புரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. காலங்கள் கடந்து போனதே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே, ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே, நீ சிந்தின ரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர்ப்பட்ட காயத்தினால் குணமாகினேன். மன்னிக்கும் தெய்வமே, பார்ப்போற்றும் தேவனே, மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, இனி நானும் உன்னை விட மாட்டேன், இந்த யோசுவா இனி நானும் உன்னை விட மாட்டேன். அவன் அப்படின்னு பாடு தான் எல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டரு இப்படி இப்படின்ட்டார். இன்னும் உற்சாகமாக கதையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு சும்மா கானா பாட்டு மாதிரி சில பாட்டுகளை விட்டோம் பாருங்க. ஜனங்க அடிச்சிச்சு. 1/2 மணி நேரம் போனதே தெரியல அவளுக்கு. அப்புறமா அவங்க வந்தாங்க, மைக்கு அவங்ககிட்ட கொடுத்து நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். ஐயா அந்த நீங்கள் பேசினேருங்க ஐயா, நாங்கள் வந்துடுறேன் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இல்லைன்னா இங்கே வந்துருக்க முடியாது பிரேயருக்கு. அல்லேலூயா. காலங்கள் கடந்து போனாலும் சரி, ஆமென், என்ன செய்யணும்? தரிசனத்தில் நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். ஆபிரகாம் சந்ததியை ஆஸ்வதிக்கிறார். ஆபிரகாம் மட்டும் ஆஸ்வதித்தார். நம்ம போன வாரம் கூட வாக்குத்தத்தம் கேட்டோம் பாருங்கள். போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்தம் என்னது? அது பாஸ்டர் திடீர்னு கேட்குறீங்களா பாஸ்டர்? 26, 24, 26 ஆதியாகமம் 26 வாசிங்க. அப்படியா? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். அதான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வந்தேன். ஆமென். ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அவங்கள மட்டும் ஆசீர்வதிச்சாரு. கலாத்தியர் 3:14 சொன்ன கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிற புறஜாதிகளாகிய நம்மை ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த ஆசீர்வாதம் எப்படி வருது? ஆபிரகாம் தரிசனத்தை நின்றபடினால. ஒருவேளை தரிசனத்தை விட்டு விலகி இருந்தா அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்காது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் கவனமாக இருந்திருந்தாங்கன்னா நம்ம கஷ்டப்பட வேண்டிய வேலையே இருந்திருக்காது இல்லையா? வேர்வை சிந்தி நீ வேலை செய்வாட்டார். முள்ளும் குறுக்கும் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டார். எப்போ வந்து முள்ளு குறுக்கலாம்? பாவம் செஞ்ச பிறகு தான் இல்லைங்களா? வேர்வை சிந்ததெல்லாம் எப்போ வந்தது? அது வரைக்கும் ஏசி ரூமில் வேலை பார்த்துருந்தாங்க. ஏசி ரூமில் எங்கே ஏசி இருந்தது? தோட்டத்தில். இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா நம்ம கோத்தகிரி இல்லை, கோத்தகிரி, ஊட்டி, மலேசியாவில் ஒரு ஊருக்கு போயிருந்தோம் நாங்கள். அங்கே ஃபுல்லாக கூலாக, அந்த ஏரியாவே கூலாக இருக்கும். இப்போ நாங்கள் போய்ட்டு வந்தோம் பாருங்கள், ஓசூர் கூட நல்லா கூலாகுதுங்க. ஆமென். பெங்களூர் ஒட்டி இருக்குது. ஓசூர்லாம் பெங்களூரும் கூலாக தான் இருக்கும், ஓசூரும் கூலாகுது.
அப்பா ஐயோ என்ன காற்று ஜில்லுன்னு அடிக்குது காற்று அங்கெல்லாம். ஆமென். இங்கே வந்தால் அந்த ஓசூரை தாண்டினாக்கா அவள் தான் நம்ம உசுறு போயிடுது. அல்லேலூயா. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே பாருங்கள் நிறைய பேருக்கு கத்தர் இந்த கூலிங்லேயே இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. 3 நாள் கூலிங்கில் இருந்த முகம்லாம் பளபளன்னு ஆயிடுச்சு எனக்கு. உடனே பாஸ்டர் கேட்குறாங்க, என்ன பாஸ்டர் மலேசியாலாம் போயிட்டு வந்தனால வெள்ளையாட்டிங்களாம் கேட்டாங்க. ஐயோ 3 நாள் இங்கே இருந்தேன் எங்கே ஓசூரில் ஜில்லுன்னு இருந்தாக்கா எப்படி இருக்கும் முகம் நல்லா மலர்ச்சியாகுது. அல்லேலூயா. முக மலர்ச்சி, மன மகிழ்ச்சி, நல்ல மருந்து. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்போ பார்த்தா 3 தினம் எப்படி இருக்கும், இஞ்சி தூணை குரங்கு மாதிரி இருக்கும். சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக எல்லோரும் பார்க்கறதுக்கே இன்பமாக இருக்கும். ஆமென். சுடு சுடு சுடுந்தாக்கா மூஞ்ச பராது, மூஞ்ச பார்க்க பிடிக்கல அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்கிறாங்களே உங்களை பார்த்து சில பேர் மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன்னித்து ஏற்றுக்கொண்டார் மகனாய் ஏற்றுக்கொண்டார், மன்னித்து மகனாய் ஏற்றுக்கொண்டார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஆமென். மனமகிழ்ச்சி. அதில் மனமகிழ்ச்சியாக இருந்தால் ஏசியில் இருந்தாலும் சரி இல்லை ஓசியில் இருந்தாலும் சரி மகன் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமென். எப்பவும் டென்ஷனில் இருந்தால் டென்ஷனாக தான் இருக்கும். ஒரு 2 மாதம் அப்படி தான் இருந்தது எனக்கு. எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்கன்னா வெடுக்குன்றிய பார்த்தா அப்படின்னு. டென்ஷன் இருந்தாலே வெடுக்கிற சமயம் தான் இருப்போம் நம்ம. அப்படி திரையகர் அப்படி ஏன் சொல்கிறோம், ஏன் வருது அப்படி, ஏன் வருது? உள்ள டென்ஷன் இருக்குது, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆமென். அதனால் வருது. உள்ளத்து நிறைவேற்ற வாய் பேசும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, காலங்கள் கடந்து போன என்ன பண்ணுமா தரிசனத்தை எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா யோசேப்பு 17 வயசில் யோசேப்பு தரிசனம் பெற்றான். எத்தனை வயசில்? 17 வயசில் யோசேப்பு தன் சகோதரர்கள் செய்கிற தவறுகள்லாம் கொண்டு போய் எங்கே சொல்கிறான்? அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். எப்பா இவனுங்கிறானுங்களே மோசமான சண்டை போகிறானுங்க, அடிச்சுக்கிறானுங்க, தப்பு செய்கிறானுங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே சொல்கிறது? அப்படி செஞ்சாலே யாருக்கும் பிடிக்காது. அப்படி செஞ்சாலே யாருக்கும் பிடிக்காது. ஆனால் யோசேப்பு பாவத்தை எல்லாம் உணர்த்துக்கிறவனாக இருந்தான். ஆமென். கண்டிக்கிறவனாக இருந்தான். சில யாரும் தப்பு செஞ்சாங்கன்னா வேதமே சொல்லுது, கண்டி, 1 முறை சொல்லு, 2 முறை சொல்லு, 3 முறை சொல்லிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் கேட்கலையா பாஸ்டர் கிட்ட சொல்லு, பாஸ்டர் பேசி கேட்கலையா ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுத்துருங்க. ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு அப்படி தான் இருந்தான். ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்கா யோசேப்புக்கு 37ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனம் வாசிங்க. முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கே செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யோசேப்பு கண்ட தரிசனத்தை நிமித்தம் சொப்பனத்தை நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள், நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருக்கும் போது அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்களை துரைத்தனம் பண்ணுவியா? ஆளுகை செய்வியா? நீ எங்களை
போகிறாயோ, நீ எங்களை ஆள போறியா என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்கள் நிமித்தமும் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அல்லேலூயா. அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இவன் பேசுறதை கேட்கும் போது அவங்களுக்கு எரிச்சலாகுது. ஏய், எங்களை விட நீ பெரிய ஆளாயிடுவே, நீ எங்களோட வளர்ந்துருவே, நீ எங்களை விட முன்னேறி வந்துடுவே நீ அப்படின்ற அளவுக்கு பகைக்க. நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்கள நம்ம வளர்ச்சியை பிடிக்காது, நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம வளர்ச்சியை பிடிக்காது. அதான் ஒரு வண்டிக்கு 2 வாங்கிச்சு, ஒரு வீடுக்கு 2 வீடு வாங்கிச்சு, ஊர் விட்டு ஊர் வந்தவெல்லாம் வீடு வாங்கி நல்லாஇருக்கிறான் நம்ம ஊரில். அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நம்ம ஆளுங்க. இந்த சேட்லாம் பாருங்கள், இந்த மார்வாடிக்காரெலாம் பாருங்கள், எத்தனை வீடு உக்காந்துக்கிறான். ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம பிள்ளைங்க, நம்ம சொந்தக்கார பிள்ளைங்க, நம்ம ஜனத்தை சார்ந்தவங்க யாராவது வாங்கிட்டாங்கனாக்கா நம்ம போடுறா, என்ன பண்ணுச்சோ தெரியலையே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்களை வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும். அதை விட்டுட்டு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை கேலி பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே பாருப்பா, என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது சொன்ன பாத்தியா? கேலி பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை கேட்டு சந்தோஷம் பண்ணும். உனக்கு கொடுத்துருக்கா, உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கா தரிசனம், பரவாயில்லையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் பிரதர். பரவாயில்ல, என் சகோதரனுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்துருக்கார். என் கூட பிறந்த ஒரு ஆள் பாஸ்டர் ஆக போகிறான், என் கூட பிறந்த ஒரு ஆள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறான். என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும், பாராட்டணும். ஆமென். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறது? அடுத்தது பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும், வாசிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டு சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அதை வர குறிப்பாக சொல்கிறான் பாருங்க, சும்மா இருக்காம. என்ன சொல்கிறான்? அவன் சொல்லுங்க, கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறான் அவன்? 11 நட்சத்திரம்னு சொல்கிறான். 11 நட்சத்திரம் யார்? அந்த 11 சொல்லும் போது தான் இன்னும் எரிச்சலாகுது. பொதுவாக சொல்லிட்டா கூட அவங்களுக்கு கோவம் வந்திருக்காது. இப்போ கோவம் ஏன் வருதுனாக்கா, இந்த 11 நீங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் 11 பேர். அண்ணன் தம்பி எத்தனை பேர்? லேயாளுக்கு பிறந்த எத்தனை? லேயாளுக்கு பிறந்த 2. அல்லேலூயா. மொத்தம் 11. ராகேலுக்கு 2 தான். 12 பேருமா யோசேப்போடு சேர்த்து. இங்கே சொல்கிறேன், இவங்க இங்கே 2 பேர் தான். யார்? ராகேலுக்கு பிறந்தவங்க. அதில் யாருனாக்கா பெஞ்சமின், கடைசியாக பிறந்தது பெஞ்சமின். இந்த பெஞ்சமினை வந்து யோசேப்பு ரொம்ப நேசித்தான். ஏன்னு சொல்லுங்கள்? கூட பிறந்த சகோதரன். இப்போ மற்றவங்க இருக்கிறாங்களே, அவங்க கூட பிறந்தவங்க கிடையாது, வேறு தாய்க்கு பிறந்தவங்க. புரியுதா அவங்களுக்கு? வேறு தாய்க்கு பிறந்தவங்க. ஒரு தாய்க்கு பிறந்தது யார்? பெஞ்சமின் மட்டும்தான். யோசேப்புடைய கூட பிறந்தது யார்? அதனால் இவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னா பகை. புரியுதா அவங்களுக்கு? இன்னும் பகை, இன்னும் விரோதம் சாதாரணமாகவே இருக்கும். இப்போது வேறு தாய்க்கு பிறந்ததுன்னா இன்னும் எப்படி இருக்கும்? சொத்தெல்லாம் இவன் எத்தின்னு போடுவானோ, அப்பன் சொத்தெல்லாம் இவனுக்கு போயிடுமோ, பயம். எப்படி போயிடுதுன்னா இப்படி தான் விஷயம். சொத்தெல்லாம் அப்படி போயிடுமோ. ஒரு சம்பவத்தை கேட்டேன், ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பொண்ணு சொல்லுது, அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? அப்படி ஃபோன் பண்ணுது. நல்லாங்கிறம்மா, நீங்கள் வயல் வேலையே பார்க்குறீங்கண்ணே, நல்லா நம்ம விவசாயத்தை பார்த்துக்கின்னு வாழ்ந்துன்னுக்குறீங்க. அது சொல்லுது, தங்கச்சி சொல்லுது, வயல் வேலையே பார்த்துக்கிறீங்க, நம்ம அப்பா அம்மா சொத்தெல்லாம் அப்படியே கிடக்குது, அப்பா அம்மா சொத்தெல்லாம் அப்படியே கிடக்குது, உங்களுக்கு எனக்கும் அந்த சொத்தில் பங்கு இருக்குது இல்லைண்ணே. அப்பா சொத்தை நீங்கள் தான் அனுபவிக்கணுண்ணே, நம்ம குடும்ப சொத்தை நீங்கள் தான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு பேசிக்கின்னு சொல்லுது. அந்த வீடு மட்டும்னே ஒரு 10 சென்ட்டுக்கு இதில் வீடு,
அதை மட்டும் எனக்கு எழுதி வச்சிருந்தேன். அந்த வீடை மட்டும் எனக்கு எழுதி வச்சுருக்கேனே. ஆனால் எனக்கு எந்த பங்கும் எந்த சொத்தும் வேணானே, மொத்தத்தை நீ எடுத்துக்கினேன். சொத்துக்கு மட்டும் அந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுது, கேட்குது. உடனே அவர் சொன்னார், கொஞ்சம் வாமா உட்காரு என் பக்கத்தில், சொத்தில் மட்டும் பங்கு கேட்டல, உனக்காக அப்பா இத்தனை லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார கடன் வாங்கி, அந்த கடத்தை யார் அடைக்கிறது? அப்பா வச்சுட்டு போன சொத்தில் பங்கு இது கேட்குறிய, அப்பா வச்சுட்டு போன கடத்தில் யார் கடன் அடைக்கிறது? 20 லட்சம் அப்பா கடன் வச்சுட்டு போகிறாரு. அதனால் என்ன பண்ணேன், சொத்து நீ பங்கு இருக்கிறதுனால நான் தப்பே சொல்ல, உன் சொத்தை உனக்கு கொடுத்துட்றேன். 20 லட்சத்தில் நீ 10 லட்சம் கட்டு, நான் 10 லட்சம் கட்டுறேன். அப்புறம் உன் கல்யாணத்துக்குன்னு 10 20 சவரம் 40 சவரம் போட்டார் பார்த்தியா, அந்த 40 சவரத்தில் எனக்கு ஒரு 20 சவரம் பங்கு கொடுத்துரு. கல்யாணத்துக்குன்னு செலவு பண்ண பார்த்தியா, அதுலேயும் பங்கு கொடுத்துரு. இதெல்லாம் அப்பா சொத்தனை, அப்பா சம்பாதிச்சு அப்பாவுடைய சொத்தெல்லாம் நம்ம வந்து பகிர்ந்துக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே என் பொண்ணு நவுது. அண்ணே நான் சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறேன், நீ ஏன்னா சீரியஸாக எடுத்துக்கினேன், நீங்கள் என்ன சொல்லியும் பார்த்தேன், நீ ஏன் எடுத்துக்கணும் நிலத்தியா? எப்படி கழுவுற மீனில் நழுவுற மீனாகுது. இப்போ கஷ்ட நஷ்டங்களில் கலந்துக்க மாட்டாங்களாம், சொத்தில் மட்டும் பங்கு வேணும். இதான் பிரச்சனை நிறைய குடும்பங்கள் நடக்குது. என்ன தெரியுங்களா, சொத்தில் மட்டும் பங்கு, கஷ்ட நஷ்டங்களில் எதுவும் கிடையாது. நிறைய குடும்பம் இப்படி தான் இருக்குது. அல்லேலூயா. சொத்தில் பங்கு முன்னாடி நிற்பாங்க, வீட்டுக்கு ஒன்று செய்யணுனாக்கா பின்னாடி நிற்பாங்க. நமக்கே அந்த பிரச்சனை. அல்லேலூயா. அண்ணன் பார்த்துப்பான், அவங்க தலைவலி, நமக்கு எதுக்கு தலைவலி? அப்படி தான் இருக்கிறான் நிறைய பேர். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சகோதரர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. எங்க தம்பி மொத்தத்தையும் அமைக்கின்னு போடுவான்னு சொல்லி அவனை பகைக்கிறார்கள். ஓ, அப்பா அம்மாவே அவனை வணங்குவாங்களா? சூரியன் சந்தனம் யாரு? அப்பா அம்மா. அப்பா அம்மாவே வணங்குவாங்களா? இவன் காலில் விழுவாங்களா அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி பகைத்து இவனை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அடித்து எங்கே போட்டாங்க, குழியில் போடுறாங்க. சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள். ஆமென். தரிசனம் கர்த்தர் கொடுத்துட்டாரு, அந்த தரிசனத்தை ஷேர் பண்ணுறான். ஆமென். நம்ம சபைக்கும் தரிசனம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு, சபைகளை உருவாக்குற தரிசனம். ஆமென். அல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்கிற தரிசனம் நமக்கு இருக்குது. ஆமென். நான் என் தரிசனத்தில் போயிருந்தாங்கிறேன், சுவிசேஷம் அறிவிச்சுருந்தாங்கிறேன். ஆமென். ஒரு சிலர்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டு இன்றைக்கு இந்த 2025 10,000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிப்பேன், 10,000 பேருக்கு நற்செய்தி கூறுவேன், இத்தனை சபைகளை உருவாக்குவேன், எல்லாம் போட்டு லிஸ்ட்டு போட்டு கார்டு போட்டு அடித்து கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஊழியம் செய்ய மாட்டாங்க. திட்டம் போடுவாங்க, ஆண்டு ஊழியம் போடுவாங்க, எல்லாம் இருக்கும், வருஷம் வருஷம் போர்டு இருக்கும், ஊழியம் கிடையாது. நம்ம போர்டே போகிறது கிடையாது, ஆனால் ஊழியம் செஞ்சுக்கிறோம். ஒரு அல்லே சொல்லுவோமா? ஆமென். சுவிசேஷ ஊழியம் செய்வது எப்படி? ஒருத்தர் சொல்கிறாரு, சுவிசேஷ ஊழியம் இந்த நாட்களில் நாம் எப்படி செய்வது? சுவிசேஷ ஊழியம் எந்தெந்த வகையில் செய்வது? அதுக்கு ஒரு மேடையை போட்டு, அதுக்கு ஒரு பெரிய விழா கொண்டாடி, அதுக்காக சோறு போட்டு எல்லாம் பண்ண சுவிசேஷ ஊழியத்தை எப்படி செய்யுது அதோடு எப்படி செய்து விட்டாங்க. நாங்கள் சுவிசேஷ ஊழியத்தையே செஞ்சுக்கிறோம். ஹல்லேலூயா. பாஸ்டருங்க நாங்கள் ஒரு 30 பேர் இருக்கிறோம், அதில் ஒரு 15-20 பேர் ஒவ்வொரு மாதமும் சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம். அது இல்லாமல் நம்ம தெரு பிரசங்கம் பண்ணுறோம். சுவிசேஷ ஊழியமே நீங்கள் மறந்துட்டாங்க. சுவிசேஷ ஊழியமே நிறைய பேர் இன்றைக்கி மறந்து போயிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, சொல்லல இல்லை, செயலில் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சுவிசேஷம் தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையில் அல்ல, தேவ பலத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். நீங்களாம் நல்ல விசுவாசிங்க. சண்டே தெரு பிரசங்கம் சொன்னால் ஓடி வந்து, பாஸ்டர் கைப்பிரதியெல்லாம் கொடுங்க பாஸ்டர், நாங்கள் அந்த ஊழியம் செய்கிறோன்னு சொல்லி வர ஆட்கள் கைத்தட்டி உங்களுக்கு நன்றி சொல்லுவோமா? என்ன கை தட்ட மாட்டீங்க? முத்தக்கா மட்டும் தான் வருது, கை தட்டுது பாருங்க. அல்லேலூயா. வரணும். ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார், நிச்சயமாக கணக்கு கேட்பார். நான் சொல்கிறது பொய் நினச்சிடாதீங்க. ஆமென். எனக்கு கொடுத்த தரிசனத்தை நீங்கள் நிற்கணும். சுவிசேஷ ஊழியம் நம்ம மேல் விழுந்த
கடமை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால் அந்த ஊழியத்தில் நம்ம தெரு பிரசங்கம் பண்ணுறோன்னா அந்த தரிசனத்தில் வந்து நீங்கள் நிற்கணும். ஆமென். அவருக்கு வந்த தரிசனம் அவர் பண்ணுவார் என்று விட்டீங்கன்னா கர்த்தர் எங்கே நியாய தீர்ப்புனால கணக்கு கேட்பார். அல்லேலூயா. மனசில் அதை எழுதி வச்சுங்க, டைரி போட்டு எழுதி வச்சுங்க. கர்த்தர் கணக்கு கேட்பார், நிச்சயமாக கேட்பார். ஆமென். அதனால் இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நம்ம சபையில் நடக்கிற தெரு பிரசங்கமாக இருக்கட்டும், எந்த ஊழியமாக இருந்தாலும் நான் கலந்து கொள்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு தன் தரிசனத்தில் நின்றான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, தரிசனத்தை நிற்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறதை பார்க்க முடியும். தரிசனத்தில் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? தரிசனத்தில் போக போக தான் பிரச்சனையும் அதிகமாகுது. ஆமென். கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஆனால் உடனே ராஜா ஆகிட்டாரா? அடி உத குத்து பயந்து பைத்தியக்காரன் போல திரியிறான். பைத்தியக்காரனாவே ஆகிட்டான் தாவீது. அதுபோல் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் பகைக்கிறாங்க, விரோதிக்கிறாங்க, பாடுகள், உபத்திரவங்கள், பாசம் எல்லாம் போது. அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, யோசேப்பை வந்து மிருகம் வந்து அடித்து கொண்டு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே பாருங்கள், இதான் பலவர்ண அங்கி, அவன் அந்த அங்கி முழுவதும் ரத்தத்தை காட்டுறாங்க. அப்படியே நம்பிடுறாங்க. அவன் சகோதரர்களை வந்து சொன்ன உடனே நம்புகிறாங்க. ஆளை வச்சு தேடல. ஒரு பிள்ளை மறுத்து போய் சொல்கிறாங்களே, அந்த பிள்ளையை போய் தேடி அது சடலம் இருக்குதா இல்லையா அதெல்லாம் பார்க்கல. இப்போ போயிடுச்சா அப்படின்னு விட்டாங்க, மறந்துட்டாங்க பெற்றோர்கள். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லும்போது சொல்கிறான் 27ஆம் சங்கீதத்தில், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். அல்லேலூயா. யார்? யோசேப்புடைய தாய் தகப்பன் கைவிட்டாலும் கூட ஆமென், கர்த்தர் தரிசனத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் பார்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தரிசனத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், நான் எப்படி பாவம் செய்வேன்? யோசேப்பு சொல்கிறான் பாருங்க, தரிசனத்தை நிற்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்ற காலம் வர வரைக்கும் ஆமென் தரிசனத்தை நிற்பாங்க. நீதிமொழிகள் 15:23 வாசிங்க. ஏற்ற காலத்திலே சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்று சாலமோன் ராஜா சொல்கிறார். வாசிங்க அதை. ஆமென். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஒரு ஆமென் சொல்லுமா? கர்த்தர் கொடுத்த வார்த்தை ரொம்ப நல்லது, அது நிறைவேறும். கர்த்தர் கொடுத்த வார்த்தை, எப்பா நான் உன் தகப்பன் தாய்க்கு முன்னாடி உன் சகோதரர்களுக்கு முன்னாடி உன்னை உயர்த்த போகிறேன்னு சொன்னார்னா நிச்சயமாக உயர்த்துவார். ஆபிரகாம் கொடுத்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். ஆபிரகாமை கர்த்தர் ஜாதிகளுக்கு தகப்பனாய் உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ரெண்டாவது கடினமான சூழ்நிலைகள் வரலாம் நம்முடைய வாழ்க்கையில். ஃபஸ்ட்டு காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் தரிசனத்தை நிற்கணும். ரெண்டாவது கடினமான சூழ்நிலைகள் வரலாம். ஆமென். யாரால வரும்? நம்ம கூட பிறந்தவங்களாம் வரும். சகோதர நிமித்தம் சகோதரர்கள்லாம் எதிரியாக மாறுவான். நம்பினவர்கள்லாம் நம்பின போத்திபார் விரோதியாக மாட்டான். இல்லை, போத்திபாரி மனைவி குற்றப்படுத்துகிறா, காயப்படுத்துகிறா, அசிங்கப்படுத்துகிறா, அவமானப்படுத்துகிறா. ஓனரம்மா யோசேப்பு நினச்சிருந்தா ஓனரம்மாவே கரெக்ட் பண்ணிட்டுக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கை எங்கேயோ டாப்பில் போயிருக்கோம். சிலர்லாம் டாப்பில் போனான்ட்டு ஓனரையே கரெக்ட் பண்ணிடுவாங்க. டாப்பில் போன நினச்சின்னா ஆபத்து தான், டப்புன்னு தள்ளிடுவாங்க. கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு ஆகிடுவேன். நீ வாழ்க்கை எப்படி ஆகிடும்? கீழே போட்டு மிதிக்கிற மேட் ஆகிடுவேன். மேட்டு பாருங்கள் எங்கே கிடக்குது, அதுவே ஆகிடுவேன். எல்லாம் மிதிப்பான் அவனை. டாப்பில் போன நினைக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறான் பாருங்க யோசேப்பு. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயரணும். ஆமென். ஆமாம், எஜமானியையே உரிமையாக்கல நினைக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எஜமானனையே உரிமையாக்க நினச்சக்கூடாது. வீட்டு வேலை செய்ய போனாக்கா அங்கே போய் கரெக்ட் பண்ணிடுது.
ஓனரையே கரெக்ட் பண்ணுது. அந்த பாவம் அந்த எஜமானி என்ன பண்ணோம், நம்பி வேலையை விட்டா அவ்வளோதான் ஆபத்து. அல்லேலூயா. வேலைக்காரி மேலே இச்சியாதிருப்பாயாக. வேலைக்காரி மேலே ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு தெரியுது. ஆமென். அதான் சொல்லிட்டார், வேலைக்காரி மேலே இச்சியாத. பிறருடைய வேலைக்காரி மேலே வேறு சொல்கிறார். ஆமென். பிறருடைய வேலைக்காரன் மேலே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை கவனமாக இருக்கணும். நீ ரொம்ப உன் வாலிப நாட்களில் உன் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறும். யோசேப்பு பாருங்க, சொப்பனத்தை பெற்ற உடனே சொப்பனத்துக்குரிய ஆசீர்வாதம் வரல. அதுக்கு முன்னாடி நிறைய எதிரிகள் வந்துட்டாங்க. இவன் சொப்பனம் சொன்னவெல்லாம் வெளியே வந்துட்டான், ஜெயிலேருந்து சிறைச்சாலை வெளியே வந்துட்டான். ஆனால் யோசேப்பு சிறைச்சாலை தான் இருக்கிறான். எப்பா அவன் சொல்கிறான், பானை பார்த்தக்காரனை பார்த்து, நீ வெளியே போன பிறகு ராஜா கிட்ட என்னை பற்றி சொல்லி எனக்கும் உதவி சொல்லு. பாருங்கள், என்ன தான் அந்த மனுஷன் தானே நம்பலாம். ஆமென். நம்ம ஊழியக்காரன் இருந்தாலும் தரிசனம் பெற்றவங்களாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், பிரதர் எனக்கும் பிரச்சனையாக இருக்குது பிரதர், எனக்கும் போராட்டமாக இருக்குது பிரதர், எனக்கும் ஜெபம் பண்ணிங்க. ஆமென். எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனாக இருந்தானா. ஆமென். நம்மை போல மனுஷன்தான் அவனும், பாடுள்ள மனுஷன்தான். அவன் பெரிய வானத்து அக்கினி இறக்கலாம், ஆனால் அவனும் மனுஷன் தானே. அதுபோல் அந்த மனுஷனாக இருக்கிறதுனால அவன் சொல்கிறான், எப்பா வெளியே வந்த பிறகு என்னை மறந்துடாத, ஏன்னா ரிலீஸ் பண்ணுறது ஏன்னா வழி பண்ணு. பார்த்தீங்களா, இவன் சொன்னால் ஆண்டவரே அற்புதம் செய்வார். ஆமென். ஆனால் இவனுக்கு தரிசனத்தை நிற்கிறான். ஆனாலும் ஒரு சந்தேகம், ஒரு பலவீனம், மாம்சமாக இருக்கிற அப்படினால சில நேரத்தில் நமக்கு பலவீனம் வரும். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்த யோவானுக்கு ஒரு பலவீனம் வருது. என்ன பண்ணுறது பார்த்தீங்களா. ஆமென். இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறான். இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறான். ஆனால் சிறைச்சாலையில் போன உடனே அவன் என்ன சொல்கிறான், வருகிறவர் நீதானா இல்லை வேறொருவரை. அப்போ பலவீனம் வருது பாருங்க, மாம்சமாக இருக்கிறபடினால அந்த பலவீனம் வருகிறது. இயேசு மாம்சத்தில் இருந்தபடினால அவர்னா இப்போ கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் சித்தமானால், நீ சித்தம் தானே. ஆமென். அதுக்கு தானே சித்தத்தை தான் ஆண்டவர் நிறைவேற்றதுக்கு முன்ன படைச்சார், தெரியும் இவருக்கு. ஆனால் என்ன பண்ணுறாரு, மாம்சத்தில் இருக்கிறபடினால அவர் சொல்கிறாரு, சித்தமானால் நீங்கிட்ட அல்லேலூயா, ஆத்மா ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்றார் இயேசு. அல்லேலூயா. சிலத்தை நம்ம மாம்சத்தில் இருக்கிறபடினால நம்முடைய குறைகளை நாம் பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது அவன் மற்றவர்களை நம்புகிறான். மற்றவர்கள் செய்வாங்க, யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது நம்ம கூட வர மாட்டாங்களா, ஐயோ இந்த வேலை நடக்கணுமே, அந்த வேலை நடக்கணுமே, எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோசேப்பு காணப்படுகிறான். கடினமான சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் தரிசனத்தில் நிற்கணும். அது யார் நிமித்தமான வரலாம். ஆமென். நம்ம அதிகாரி நிமித்தமாக வரலாம், நம்ம மேனேஜர் நிமித்தம் வரலாம், நம்ம கூடவே இருக்கிறவங்க வரலாம், நண்பர்களால் வரலாம். நண்பர்களால் கூட நிறைய பிரச்சனை வரலாம். ஆனால் உன் தரிசனத்தை விட்டுறக்கூடாது, கர்த்தரை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. ஆமென். அவரே உன் காரியங்கள்லாம் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நம்பிக்கை இழந்துடாத, கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையை இழந்துடாத. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நேரம் பாருங்கள் போயிடுச்சு. ஆமென். கடைசியாக 3வது காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். கவனங்கள் திருப்பினாலும், கவனத்தை திருப்பினாலும் சரி. ஆமென். என்னது கவனத்தை? பிசாசு தேவனுடைய தரிசனத்தை இருக்கக்கூடாதபடி கவனத்தை திருப்புவான். இயேசுவை மறைச்சிட்டாரு, இயேசுவை மறைச்சிட்டாரு, சொன்னவரே செத்து போட்டாரு. நீ என்ன அங்கே செய்ய போகிற? ஒன்றும் நடக்கா, உன்னால் ஒன்றும் நடக்கா. பேதுரு அப்படின்னு சொன்னோடனே பேதுரு என்ன பண்ணுறான், சீசர்லாம் கூப்பிட்டுக்கின்னு வலையை எடுத்துக்கின்னு மீன் பிடிக்க போயிட்டான். பார்த்தீங்களா. ஆமென். கர்த்தர் என்ன தரிசனம் கொடுத்தார் அவனுக்கு என்ன வெளிப்பாடு? உண்மையில் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. அவனை பிஷப்பாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அவனை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே, அவனை மேன்மைக்குள்ளே அவனை கர்த்தர் உயர்த்தி அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து, நீ இந்த ஊழியத்தை செய்வ, என் ஆடுகளை மேய்ப்பாயாக.
இவ்வளோ கொடுத்துருந்தா அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். இப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு, எப்பா நீ விட்டுட்டு போகிற ஆரம்பிக்கிற, உண்மையாக நேசிக்கிறியா கேட்டாரா இல்லையா? எத்தனை முறை கேட்டார்? 3 முறை கேட்குறாரு. தரிசனத்தில் இருக்கிறியா நீ அப்படி கேட்குறார். கேட்டு நம்பின பிறகு தான் கொடுக்குறார் ஊழியத்தை. ஆமீன். ஆர்டர் 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 3 முறை கேட்குறாங்க பார்த்தீங்களா? சத்தியம். அந்த மாதிரி கேட்குறாரு ஆண்டவர். அல்லேலூயா. சிலத்தில் நம்மளை நம்ப முடியல. சண்டே கிளாஸ் ஊழியத்தை கொடுத்தா விட்டுட்டு ஓடிடுது. வாலிப ஊழியத்தை கொடுத்தா ஒன்றுமே வாலிப ஊழியம். ஏம்மா ஆடுகளை மேய்ப்பாயா? நான் எங்கே மேய்க்குது பாஸ்டர், ஒன்று கூட வரமாட்டுது. ஆட்டுக்குட்டியாவது மேய்ப்பியா? சண்டே கிளாஸ் அது பண்ணுவியா? கூட்டு பார்த்தேன் வரமாட்டுறாங்க. எப்படி? தரிசனத்தில் நின்னதானம்மா கத்த கொடுப்பாரு. தரிசனம் எப்படிப்பா கிடைக்கும்? ஆமா, தரிசனம் சொல்லிக்கிறோம் நம்ம. தரிசனம் எப்படி கிடைக்கும்? முதல்ல தரிசனம் எப்படி கிடைக்கும்? தரிசனம் எப்படிமா கிடைக்கும்? தேவ சமூகத்தில் காத்திருந்தா தான் கிடைக்கும். மேல் மாடியில் போயிட்டு 120 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. எத்தனை நாள்? 120 பேர் ஜெபம் பண்ண எத்தனை நாளுமா? 3 நாளா? 30 நாளா? பிரியா எத்தனை நாளுமா? ஐயோ பார்த்தியா பைபிள் 40 நாளாம் பார்த்தியா? அவர் 40 நாள் என்றார். 40 நாள் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். எத்தனை நாள்? 10 நாள். மேல்மாடி அனுபவம் எத்தனை நாள்? 10வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள் ஊற்றப்படுகிறது. 50வது நாள் அதுதான். 10 நாள் கழிச்சு தான் 40 நாள் ஆண்டவர் ஜனங்களுக்கு தரிசனமாகி போயிட்டார். சொல்கிறார் போய் மேல் மாடியில் காத்துருன்னா போய் காத்திருக்கிறவங்க எல்லாருமே 10 நாள் காத்திருந்தாங்க. 10வது நாள் தான் கத்த அபிஷேகத்தை ஊற்றுறாரு. அந்த 10வது நாள் தான் ஆண்டவர் அந்த பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறான். ஒரே ஒரு பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தரிசனத்தை நிற்கும் போது தான் அப்படி எழுந்து நிற்கிறான் பேதுரு. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமென். அப்போ எங்கே போய் நிற்கணும்? தரிசனம் எங்கே கிடைக்கும்? மேல் மாடி அனுபவத்துக்கு வரும்போது. ஆமென். தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கும் போது கத்த தரிசனத்தை கொடுப்பார், வெளிப்பாடை கொடுப்பார். சண்டே கிளாஸ் ஊழியமா ஜெபி என்ன பண்ண? ஜெபிக்கணும். வாலிப ஊழியமா ஜெபிக்கணும். ஜபத்தில் உட்காருங்க, மணிக்கணக்காக ஜெபிங்க. கத்த வெளிப்பாடு கொடுப்பார், கத்த தரிசனத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஒன்றுமே வரமாட்டுது. இருட்டாகுது பாஸ்டர், ஒரே இருட்டாகுது பாஸ்டர். இருட்டாக தான் வரும். ஜெபமே பண்ணாமல் இருந்தால் இருட்டு தான் வரும். கண்ணை மூணா இருட்டாகுது பாஸ்டர்னா கண்ணை மூணா இருட்டாக தான் தெரியும். அல்லேலூயா. ஆமென். நல்ல ஆவியில் நிறைந்து வாலிப பிள்ளைங்கள்லாம் உட்காந்து ஜெபிச்சு பாருங்கள், தரிசனம் வெளிப்படும். ஆமென். சொப்பனத்தை கற்று கொடுப்பார். எங்கள் அத்தை சண்டே கிளாஸ் நடத்தினாங்க. அவங்க நடத்தும் போது எனக்கு 12 வயசில் கத்த தரிசனம் கொடுத்தாரு. என்ன தரிசனம்? தேவத்தூது ஏறுகிறதும் இறங்குதுமான ஒரு அனுபவம் கத்த கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் எங்கே இருந்து தெரியாது, அது என்னன்னே தெரியாது எனக்கு. ஆனால் அன்றைக்கி கத்த எனக்கு அந்த வார்த்தையை, அந்த தரிசனத்தை கத்த கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக தரிசனத்தை கத்த நம்ம கொடுக்க நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். கடினமான சூழ்நிலை வந்தாலும். 3வது, கவனத்தை திருப்புவான் பிசாசு. இல்லைங்களா? எப்படி திருப்புவான்? பாவத்தை கொண்டு, பாவத்தை கொடுத்து, பாவத்தை காட்டி. போர்த்திபால் மனைவி அவள் வந்து இச்சையை தூண்டுறா, கவனத்தை திருப்புறா. ஆமென். சிம்சனுடைய கவனத்தை திருப்பிட்டா. யாரு? தெளிலால் மடியில் படுத்துதான் கவனம் திரும்பிடுச்சு. முடிய ஃபுல்லாக மொட்டைச்சிட்டா. அல்லேலூயா. புரியுதா? உனக்கு கத்த கொடுத்த திட்டம் என்ன, தரிசனம் என்ன? நீ இப்போ அங்கே இருக்கலாமா? பாவத்தில் நீ விழுந்து கிடக்கலாமா? மொட்டை அடிச்சிட்டா, கிருபெல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, போர்த்திபாரி மனைவி அப்படி தான் செய்யலாம்னு நினைச்சா. யோசேப்பை தரிசனத்தை விட்டு விலக பண்ண முடியும் செஞ்ச. பாவம் உன்னை தரிசனத்தை விட்டு விலக்கிடும். அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது உன்னால. பாவத்தில் விழுந்தா தரிசனம் போயிடும், கர்த்தருடைய வெளிப்பாடு போயிடும், தேவ மகிமை போயிடும், அபிஷேகம் போயிடும்.
நிறைய பேர் நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், அவ்வளோதான், போச்சுன்னா போச்சு தான். திரும்ப வரத்துக்கு பல வருஷங்களும் ஆகும், பல மாதங்கள் ஆகலாம். எப்படி சிம்சோன் போயிட்டு முடியெல்லாம் வளர்ந்த பிறகு, முடி வளர்த்து எவ்வளோ மொட்டை தலையில் முடி வளரணும் இல்லையா, முடி வளர்ந்த பிறகு சிம்சோன் போய் கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே இந்த ஒரு விசை கண்ணு போச்சு, கையிலாக பிடிச்சி நடக்கிறான். இவன் நடக்கிறதுக்கு இன்னொரு ஆள் தேவை. அப்படிப்பட்ட பலவீனமான நாட்களில் சிம்சோன் பலத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. எப்படி பெற்றுக்கொண்டான்? பாவ அறிக்கை செஞ்சான். அது தேவையா? பாவ அறிக்கை தேவையில்லை. நீ தரிசனத்தில் ஒழுங்காயிரு. யோசேப்பு பாருங்க, தட்டி விட்டுட்டு போயினாங்கிறான், ஓடுறான் பாருங்க, வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறா, வஸ்திரத்தை கிழிச்சிட்டா. அப்போ கூட நீ வச்சு கையிலே வச்சுக்க சொல்லிட்டு ஓட்டான், நிர்வாணமாக ஓடுறான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஓடு, பாவை உன்னை சுற்றி நெருங்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு கிறிஸ்து இயேசுவுக்காக பொறுமையாக ஓடணுமா. ரோமர் 12:1 சொல்லப்பட்டது. பொறுமையாக ஓடு. ஆமென். ஆமாம், கர்த்தர் கொடுத்து தரிசனத்தில் ஓடுங்க, சும்மா ஓடுங்க. ஆமென். தரிசனத்தில் ஓடுங்க. ஆமென். பதவி வசதி வரும். சோத்திரம். பதவி வந்தாலும், தரிசனம் வந்தாலும், வசதி வந்தாலும், ஆமென், எது வந்தாலும் சரி, அங்கே நின்றக்கூட, ஸ்டாப் ஆகிடக்கூடாது. பணம் வரும், நிறைய பணம் வரும். நான் நம்ம பாட்டு புக்கு போட்டேன். எத்தனை பேர் நம்ம பாட்டு புக்கு பார்த்தீங்க? நான் பாட்டு புக்கு போட்டேன், பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்த்து கிடையாதா? சியோனில் ஆனந்தம் பாட்டு புக்கு பார்த்தல, அது பின்னாடி மிஸ்டரி சம்பவம் எழுதினேன். எத்தனை பேர் படிச்சிங்க? சர்ச்சைகள் படிச்சிங்களா? நிறைய பேர் படிக்காமல் விட்டாங்க. அதில் எத்தனை மிஸ்டரி ஊழ்ந்துருக்காங்க தெரியுமா? அதில் எப்படி விழுந்தாங்க தெரியுமா? பிரேயர் சிட்டி. என்ன சிட்டி? பிரேயர் சிட்டி. பிரேயர் கோபுரம், ஜெப கோபுரம். ஊழியத்தை விட்டுட்டு பிரேயர் சிட்டியை உருவாக்குனாங்க. பிரேயர் சிட்டி, பிரேயர் கோபுரம். கட்டணம் கட்டுறதுலையும் சிட்டியை உருவாக்குறதில்ல. வீடு கட்டி, நிலங்களை கட்டி, பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி, சிட்டி, பிரேயர் சிட்டி. ஒரு வகையில் நல்லதாக வச்சுங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்லாத காரியம் தேவையில்லை. ஊழியத்தை செய்ய சொன்னால் அவங்க வரங்கள் போச்சு, கிருபைகள் போச்சு. 19ஆம் நூற்றாண்டில் செஞ்ச அற்புத அடையாளங்கள்லாம் அதுக்கு பிறகு போச்சு. காரணம், பணத்தில் விழுந்தாங்க. இதை தான் அந்த புக்கில் நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் பாருங்கள். ஆமென். அது ஒரு ஆங்கில புத்தகத்திலேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண நானும் நம்ம சைமன் பாஸ்டும் டேவிட்டு 3 பேரும் ராத்திரியும் பகலுமா அங்கே நம்ம ரக்ஷா காம்ப்ளெக்ஸில் நைட்டு ஃபுல்லாக தங்கியிருந்து டெய்லி எழுதி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறமா தமிழாக்கம் பண்ணோம். ஆங்கிலத்தில் இருந்தது அந்த புத்தகம். அல்லேலூயா. விழுகைக்கு காரணம் தரிசனத்தை விட்டு போகிறது. ஆமென். டிஎஸ் தினகரன் ஐயா அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செஞ்சார். அவரை மாதிரி தீர்க்கதரிசி, அவரை மாதிரி ஊழியக்காரங்க இந்தியாவிலே கிடையாது. அவர் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு. ஆமென். ஆனால் தரிசனத்தை விட்டு போகும்போது என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கையில் பல இழப்புகள் வந்தது. அவரே சொல்லியிருக்கிறார், பல இழப்புகள். யூனிவர்சிட்டி கட்டினார், அதுலேருந்து இழப்புகள் வந்தது. கர்த்தர் சொல்லாத காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் வரத்தான் செய்யும். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், வசதிகள், ஆமென், பணம் பொருள் சேரும் பொழுது, பதவிகள் வரும் பொழுது நாம் தரிசனத்தை விட்டுறக்கூடாது. யோசேப்புக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டிடுறாரு. யோசேப்பை கர்த்தர் உயர்த்துறாரு. 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் புத்தகத்தில் 41 வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. பாருங்க, முதல் ரதம் ராஜாவுக்கு, 2வது ரதம் யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது.
தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுவதையும் பணிய சொல்றாரு ராஜா. எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை அதிகாரியாய் மாத்துகிறார் ராஜா. பதவி வருது, என்ன நினைச்சா அப்படி கையை காட்டினா ஆளைய தூக்கிடுவான். கையை காட்டினா ஆளைய தூக்கிடுவான். யோசேப்புக்கு அவ்வளோ பவர். ஆனால் பதவி வந்த பிறகு, பணம் வந்த பிறகு தரிசனம் போல. அதனால்தான் தெய்வீக சுபாவம் இருந்தது, தெய்வீக குணம் இருந்தது. மன்னிக்கிறான் பாருங்க. 11 பேரும் குழியில் போட்டானே, குழியில் போட்டவனை மன்னிக்கிறான். அடித்து அடித்து துன்பப்படுத்தின மன்னிக்கிறான். அவனை கொண்டு போய் சிறைச்சாலை போட்டாங்க பாருங்க, அவங்கள மன்னிக்கிறான். ஆமென். அந்த பானபாத்திரக்காரன் உதவி செய்ய போனானே, அவனையும் மன்னிக்கிறான். லேலுயா, லேலுயா. உன் தரிசனம் என்ன? அதை பார்க்கணும். பாவம் செய்வது, பாவத்துக்கு துணிவது உன் தரிசனம் கிடையாது. அதில் போனீங்கன்னா உன் தரிசனம் போயிடும். ஆமென். யோசேப்பை கர்த்தர் உயர்த்த காரணம் தரிசனத்திலே நிற்கிறார். ஆமென். எவ்வளோ பேர் தரிசனத்தை நிற்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தரிசனத்தை விட்டு விலகாதீங்க. ஆமென். அந்த பாவத்தில் போய் நம்ம விழுந்தோம்னா எல்லாமே போயிடும். கவனத்தை திருப்ப பிசாசு பல காரியங்களை உண்டாக்குறான். சபைக்குள்ளேயே ஒருத்தன் பாவம் செய்கிறானா. 1 கொரிந்தியர் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 13ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. சபைக்குள்ளே கேவலம். சபைக்குள்ளே தான் இருக்கிறான். சபைக்குள்ளே இருக்கிறவன் கேவலமாக நடந்துக்கிறான். போன வாரம் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேப்பரில் தாயும் பிள்ளையும் தகாத உறவு, அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. கொரிந்து பட்டணத்தில் நடக்குது அநியாயம். இந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாரு? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறார். நீ ஒழிஞ்சு போ. சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுக்குறார். சாத்தான் அவனை நியாயம் தீர்ப்பான். அவன் கர்த்தர் நியாயம் தீர்க்க மாட்டார். நான் சொல்லிட்டேன், நீ சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறவனை. ஏன்னா நீ அவ்வளோ பெரிய பாவம் செய்கிற. பழைய ஏற்பாடில் அப்படி இருந்தால் கொலை செய்யணும்னு சொல்லப்பட்டுக்குது. பழைய ஏற்பாடு என்ன சொல்கிறாரு? பழைய ஏற்பாடில் தப்பான உறவு வச்சா கொலை செய்ய கடவன். அதுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறார். அல்லேலூயா. துணிகரமான பாவங்கள், துணிகரமான எண்ணங்கள், துணிகரமான சிந்தனை அதை வந்துச்சுனாக்கா உன் தரிசனத்தை நீ போக முடியாது. சகோதரியே, சகோதரனே, கண்களை மூடுவோம், எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. 4ஆவதாக, கணக்கற்றவர்கள் தூரமானாலும் தரிசனத்தில் நில்லு. நம்ம விட்டு நிறைய பேர் போவாங்க. ஐயோ போயிட்டாங்களே தரிசனத்தை விட்டுறக்கூடாது. ஆமென். புதுவாழ்வு சீயோன் சபைன்னு ஒரு தரிசனம் இருக்குது. ஆண்டவர் 3000 ஆத்மாக்களை தரேன்னு சொல்லியிருக்கிறார். சபை சொந்த சபையை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். இதே பட்டணத்தில் தான் ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்கிறார். நிறைவேற்றுவார். நிறைவேற்றுகிற காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆமென். தரிசனத்தை கொடுத்தவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்கணும்? தரிசனத்தை நிற்கணும். ஆமென். உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் நிற்கணும். உங்களுக்கு கொடுத்த கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடில் நிற்கணும். ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த காரியத்தில் நிற்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சொந்தம் பந்தம் மச்சான் மாமன் உறவுகள்லாம் நம்மளை விட்டு போவோம். யோசேப்பை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. தனி ஒரு ஆளாக போகிறான் எகிப்துக்கு. அவன் சொல்கிறான், என்னை உங்களுக்கு ஜீவரட்சனை உண்டாக்கும்படி முன்பே கர்த்தர் என்னை அனுப்பினார். எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஜீவரட்சனை உண்டாக்கும்படி முன்பே கர்த்தர் என்னை எகிப்துக்கு அனுப்பினார்ன்றான். அப்படியே போனா யோசிச்சு பாருங்க. தரிசனம் இருக்குது, அதுதான் அவன் பேசுகிறான். அவன் முன்னாடியே எனக்கு தரிசனம் கொடுத்துட்டார் ஆண்டவர். உங்களுக்கெல்லாம் நான் தான், ஏன்னா நீங்கள்லாம் வணங்குவீங்க சொன்னார்ல, பார்த்தியா? அது நிறைவேற்றுகிறார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் என்னை எகிப்துக்கு அனுப்பினாரு.
உங்களை கர்த்தர் கனப்படுத்தும்படி, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி, பராமரிப்பு கொடுக்கும்படி, உங்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆதியாகமம் 50:20 சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்காகவே என்னை கர்த்தர் அனுப்பினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் யார் நம்மளை விட்டு போனாலும் நீங்கள் தரிசனத்தை விட்டு போயிடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கண்களையும் மூடி ஹல்லேலூயா. ரிபாலா சந்தரபாலா தரபா. காலங்கள் கடந்து போனாலும் தரிசனத்தை, கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் தரிசனத்தை நில்லு. கவனத்தை திருப்புவான் பிசாசு. கவனத்தை திருப்ப விடாமல் தரிசனத்தை நில்லு. கணக்கற்றவர்கள் நம்ம விட்டு போனாலும், அநேக நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறவங்களாம் போனாலும் கூட, ஆமென், தரிசனத்தில் நில்லுங்க. ஹல்லேலூயா. தரிசனத்தில் நில்லுங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் போதும். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம். ஹல்லேலூயா. ராபா ஷாகாதாராலபா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் ஆவியிலிருந்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தீராபாலாதாரா ஷாகாதாராபாலாதாராபா. ஆவியான பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறேன். புதுவாழ்வு சீயோன் சபையில் இணைத்த ஒரு நோக்கம் உண்டாண்டவரே. நோக்கம் இல்லாமல் கர்த்தர் கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றமுடியாக செபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். சொல்றியா? ஒரு வசனம் சொன்ன பிறகு நம்ம வா